கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனாத்தா பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் பொம்பளை பிள்ளை மாதிரி நீ போய் நான் போய் வாவண்டா நீ நீ போய் நின்று கதைண்டா பாடா நிக்கிறா பாரா நாளோடா நீ என்ன மாட்டி விட்டு நிக்கிறேன் போடுற என்னத்த கதைக்கிறேன் இது என்ன நல்லபடாட்ட என்னத்த கதைக்கிறான் அங்க இருந்து விடிய விடிய ராமர் கதை முடிஞ்ச அப்புறம் ராமர் சீதைக்கு என்ன முறை இதெல்லாம் இங்க என்ன கேட்க மற்றவங்களையும் கேட்டுட்டு வேற போறாங்க முதல் சம்பளம் எப்படியாவது கூட்டி கேட்டுருவோம் என்ன சொன்னீ டே எல்லாரும் வந்தா தானே நல்ல நாங்க தண்ணி 2 பேரும் போய் மாற்றுறது இல்ல நாங்க முதல் போய் கேட்போம் அதுக்கப்புறம் மற்றவங்க குசி போயிட்டு ஆனா எல்லாரும் மாதிரி நாங்க பயந்தாக்கள் இல்ல சரிதானே 8 வருஷம் 9 வருஷம் ஆச்சு சரியா இப்ப ஒரு 45 தந்து கொண்டு இருந்தா சரியா மற்றவங்க எல்லாம் எவ்வளவு போராட்டம் செய்யறாங்க நாங்க போராட்டமா செய்யறோம் ரோட்ல போய் நின்று ஆர்ப்பாட்டம் செய்யறோம் அதானே இல்ல தானே இப்ப எப்படியாவது நின்று கழிச்சிட்டு தரணும் இல்லாட்டி அங்க புதிப்பான் ரோட்ல சொல்லி போட்டேன் அங்க பார்த்து கதைக்காத எந்த இதுவும் பிரச்சனை சொன்னா சமாளிக்காது இந்தியால பார்த்து இங்கடா இப்படி நைஸா பாக்குறான்னு பார்க்க வேண்டியானே அப்ப காதை இங்க குடுக்குறா கேட்கலையாண்டது பையில எதுவும் கொண்டு வந்திருந்தா தான் இந்த அளவு மடக்கி இருக்கீங்களா நாங்க மடக்கி ஒரு ஐடியாவும் இல்லாமல் மாறதடா நீங்க பையில என்னதுக்கு அப்படி என்ன பையில கொண்டு வந்தா வெளியால நீங்க உள்ள வாழ்ந்து கொண்டுருவேன் உள்ள இருந்து கதைக்காதானே அவருக்கு கேட்க மாட்டேன் பையில கொண்டு வந்து வச்சிருந்தா கொண்டு வந்த நான் சார் ஏதோ ஒரு வார மாற்றம் எடுத்து கொண்டு வரணும்னா அப்படியே போயிடலாம் அவற்ற கதையா விடு சும்மா எத்தனை வருஷம் வேலை செஞ்சதுக்கு இவ்வளவு காத்து தந்து கொண்டு இருக்கிறேன் சம்பளம் கூட அந்த முறை கூட்டுன்னு சொல்லி அங்கே ப்ரொஜெக்டுகள் எழுதுறாரு சரியா எழுதி போட்டு பிறகு சொல்றது இல்ல உங்களோட வேலை கொஞ்சம் சரியில்லை போல இருக்குது நீங்க தந்த ப்ரொஜெக்ட் சரியில்லை ப்ரொஜெக்ட் தான் ஏதோ ஒரு செக்டர் தான் சரி விடு நீங்க தந்த அறிக்கையில் சரியில்லை ஒன்றும் இல்லத்தானே விஷயத்தனமா கேட்காத இப்ப கேமரா எல்லாத்துக்கும் மைக் போட்டு வச்சுக்காங்க நீ பயப்படுற நான் பயப்படல கேமராவில இருந்து நேரா பார்த்தா வந்து கேட்டுச்சு எனக்கு என்ன பயம் எனக்கு என்ன நான் அன்றைக்கு மீட்டிங்ல போய் கலப்பம் பண்ணி பாக்க நீ தான் பிசரன் மாதிரி என்ன இந்தி அமைச்சப்படி இப்ப கதைக்காது இப்ப என்ன சொல்லுவா மெட்டங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டு தான் என்ன ஒருத்தன் தொடக்கினா கலப்பம் பண்ணு தச்சலா வேலையை விட்டு போண்டு துரத்தி விட்டா என்னத்துக்கு என்னண்டு சமாளிக்கும் ஏய் அதுக்கு தானே நாங்க ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து வச்சுக்கிறோம் எத்தனை வருஷத்துக்கு நீ சொல்றதே சரி இப்ப இது அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறன்ற மாதிரி தான் கேள்வி அதான் சொன்ன நீ முன்னுக்கு போவண்டு இல்லாட்டி நான் போறேன் டேய் நான் போய் கழிச்சு நான் அதுக்கு எனக்கு சரி வந்துட்டேன் உனக்கு நான் சொல்ற கேள் இப்ப ஒரு பூனை நித்திர கொள்ளைக்குள்ள எல்லா எலியும் ஜூச்சிதான் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறான்னு சரியா தான் சரியோ அப்ப எல்லா பூனையும் இல்ல பூனையால பிரச்சனை என்று சொல்லி இந்த எலி எல்லாத்துக்கும் பிரச்சனை தெரிஞ்சிட்டு சரியோ பூனையாலான எலியல் பிரச்சனை ஓடுறோம் பறக்கிறோம் என்ன செய்யறோம் பூனை வர்ற எல்லாம் தெரியல எப்படி வர்றோம்னு சொல்லி போட்டு எலியெல்லாம் ஒரு மீட்டிங்ல சொல்லிச்சுதான் நாங்க இவருக்கு ஒரு மணியை கட்டினா என்ன ரெண்டு போட்டு அப்ப எல்லா எலியும் சொல்லிச்சுதான் மணியை கட்டுவோம் எந்த பிரச்சனையும் இல்ல மணியை கட்டி விட்டா இவர் வரையக சத்தம் கேட்கும் நாங்க தப்பு இல்லாம அப்ப நீங்க இதுல காலுக்கு கொலுசை கட்டி விடு அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து நின்று கொண்டு கேட்டுச்சாம் ஒரு எலி யார் இப்ப பூனைக்கு மணி கட்டுறது சரியோ இது அந்த காலத்து கதை இப்போது எலி எல்லாம் இன்னொரு விஷயம் படிச்சுதான் என்னண்டா பூனையே எதிர்த்துட்டாக வலிக்கிட்டு இப்ப பூனைய இந்த மணி கட்டுற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு காலம் வெளியெல்லாம் பூனைக்கு பயம்
இப்ப பாத்தீங்கன்னா பூனைக்கு எலிகளே சாத்த தொடங்கிச்சுது. இப்ப பூனை என்னண்டு அதுகளும் தான் இன்டர்நெட் இமெயில பார்த்து போட்டு அதுல இல்லையடா அது எல்லாம் இந்த யூடியூப் வழியே இதுல எல்லாம் போய் பார்த்து சரியா இவர் இங்கால ஒருத்தரோட இவர் அங்க ஓடுவார் சரியா இங்கால ஒரு கொடுத்தொழின்னு மக்கள் அடுத்த குறுக்கிடுமா இவர் பூனை பிள்ளை ஓடிக்கொண்டிருக்கு இவர் அதை பிடிக்கிறார் இதை பிடிக்கிறான்னு தெரியாம டக்குன்னு தலை விடுறமா அடிக்கிறத சிவர்ல அடி வட்டுட்டு ஒரு சுத்தி கொண்டு நின்றுட்டு எழுப்பி பாப்பேர் கொண்டு உள்ளே போய் ஒடிச்சிடும் சரியா அடுத்தது பாலம் போட்டு காட்டி இங்க இருந்தது இவர் புட்டிக்கிறதுக்கு அப்படியே பாய போக இன்னொன்னு குறுக்கால கீழே போகும் இவர் இங்க கண்ணை வச்சு கொண்டு அங்கேயும் கண்ணை வச்சு கொண்டு இங்கேயும் கண்ணை வச்சு கொண்டு உங்களுக்கு இருக்கிறது தெரியாம என்ன நடக்கிறது போய் அடி வந்து அப்ப இவர் என்ன யோசிச்சார் தனக்கு அடிக்கிறது இந்த எலிதான் அப்ப இந்த பூனிகளுக்கு அடிக்கிற அளவுக்கு இந்த எலியே வளர்ந்துட்டுது நாங்க எலிகள் அடிக்கிறல தானாவே மாட்டு ஓ அப்ப நாங்கள் பொஸ் மாதிரி எதுக்கு வச்சா என்ன ஆனா தானா மாட்டு போடுறேன் பஸ் வேற தானா மாட்டு போடுறேன் பஸ் ஆனா இப்ப இது என்ன யோசிச்சோம்னா நாங்கள் பெரிய ஆக்கள் சில சட்டம் எல்லாம் போட்டு வச்சுக்கணுமா எங்கட போய் சொல்ல பரவாயில்ல போஸ் மாதிரி நடந்து வந்தா மற்றவை இப்படி சைட்டா நிக்க வேணுமா சைட்டா அப்படின்னு என்ன இதா போலியோகாரரா இல்லாட்டி பக்கவாதம் பிடித்த மாதிரி இப்படி நிக்கிறதா இப்ப 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 என்ன சம்பளம் நான் இப்படி வந்தேன்னா நான் இப்படி நிப்பேன் இல்லாட்டி இப்படி நிப்பேன் என்ன சம்பளம் கூட்டி தாரியாலோ தராட்டிக்கு ஏட்டுக்கு போலியான நின்று ஆர்ப்பாட்டம் செய்வோம் எழுதி போடுவோம் கேட்ட மாதிரி இருக்கிற போல இருக்கு அவரா பாப்பமா காதுக்க ஹெட்போன் கிடக்காடே அப்ப சொல்லி போட்டேன் எந்த நீ சொல்ற சொல்லிட்டேன் சரியா பாக்குறீங்களா பாக்குறாரு ஆனா சம்பளம் கூட தரையிலேண்டா 2 பேர் தானே தூக்கி விட வேலையாண்டு இயலாது அக்ரிமெண்ட்ல போட்டுருக்கு கையெழுத்து வச்சிருக்கிறோம் தெரியும் தானே இப்ப என்னண்டா அதுக்கு இயர்போன் இருக்குதாங்கடா ப்ளூடூத் அது போட்டுட்டு எங்க கேமராக்களை வச்சு போட்டு கேக்குறேன் நாங்க கதைக்கிறத இப்படியால காய்ச்சா கேட்கும் இல்லடா நான் ஏதோ பார்த்து ஆள் இருக்கும் முதல் பார் ஆள் இருக்கும் முதல் இருக்குத்தான்டா வேணும் இருக்கிற வழியா தானே காதுல இது கிடக்குற தெரியுது கண்ணாடியில தெரியுதுடா கண்ணாடியில விழுகுதுடா ஐயோ பயத்துல இருக்கிற யாரோ இல்லையோ ஹெட்போன் கொழுவி இருக்கிற யாரோ இல்லையோன்னு கூட இங்க வெளியில நிக்கவே இவ்வளவு பயமண்டாடா உள்ளுக்கு போய் நின்று என்னன்றா கதைக்கிறது எனக்கு காரணம் இப்படி டைப் ரைட்டிங் அடிச்ச மாதிரி இந்த இதுல அவன் வடிவேல் சொன்ன மாதிரி என்ன பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்கன்ற மாதிரி ஏன்னா அண்ணா போனோடனே என்ன பெரிய இடுவையா இவங்களோட கதைச்சு விட்டு முன்னே பொஸோட கைக போறோம் இப்ப கதை கேளு இங்க பொஸோட கதை கேளுண்டா இவங்க நக்கல் அடிச்சு தள்ளி போடுவாங்க இப்ப பொஸோட கதைச்சோம்னா பொஸ் எங்களோட ஏறுன்னு இருவாங்க இப்ப தண்ணுங்கட்டா எல்லாமே உதத்தான் சொன்னாண்டா வாய வச்சுக்கூட்டு எல்லாரையும் மாதிரி சும்மா இருந்தாங்க ஏன் உங்களுக்கு இறுக்கி கழிச்சு நான் சொல்லுவா பண்ணான் பொஸ் இதுக்குள்ள இல்லையடா கண்ணுக்கு போட இதைய வச்சு மெயின்டைன் பண்ணி காட்டுவோம் அவங்களுக்கு நாங்க கதைச்சு நாங்க சரியா அடுத்தது இனி கொஞ்ச நேரம் விட்டுட்டு பொஸ்ஸோட பஸ் நீங்க எனக்கு எத்தனை வருஷம் போட்டது எத்தனை வருஷத்துக்கு நீங்க இதண்டையில நீங்க எப்ப நீங்க கூட்டுறேன்னு சொன்னீங்க அது சரியா அது செய்யறாங்க அப்படி காய்ச்சி விடுவோம் சரியா அப்ப இவங்க காய்ச்சி விட்டு இவங்க கதைக்கிறாங்கடா இனி நாங்களும் போய் இவங்க போய் கேட்பாங்கடா அங்க ஏற்படும் எங்களுக்கு மினி பிறகு அடுத்தது இவங்களும் வந்துருவாங்களே அவர் ஜோசிக்க விழிக்கிடுவேன் இப்ப நாங்க என்ன செய்யறோம் கதைக்கிற மாதிரி தான் எக்ஸ்சேஞ்ச் செய்ய போறோம் பொய்ச குடும்பமாவில் அங்கிருந்து கேட்டு கொண்டிருப்பாங்க போட்டு கொடுக்குறவங்க போட்டு கொடுத்து விட்டாடா எல்லா கதையும் கந்தலாய் போட்டுக்கிற கிடையாது கொடுக்க மாட்டேன் என்ன இவன் தானே நாங்க கதைச்சிட்டோம் நினைச்சா போயிடும் என்னோட அங்க இருக்கிறது என்ன அங்கால வேலை பார்த்து கொண்டு இருக்கார்கள் எல்லாரும் இப்ப நாங்க கதைச்சினாங்க நீ பயப்படாத வர மாட்டேது வாரண்டை இதை காலம் பெறுவோம் நீ பக்கத்து நான் இவ்வளவுக்கு கத்தி கதைச்சினான் மற்றது ஹெட்போன் போட்டுருக்கான் இல்லாம எனக்கு பிரமையாடா இல்லையடா அது கண்ணாடியா அந்த இதுல போட்டுருக்கடா நீ சொல்றே என்ன நீ மாட்டி விடத்தான் கூட்டி கொண்டு வந்திருக்கிற இல்லையடா நான் மாட்டி இல்லையடா பொறு நீ சொன்ன பூனைக்கு யாரு மணி கட்டுறதாண்டு சரியா நாங்க கட்ட தேவையில்ல தானா பூனைக்கு மணி கட்டப்படும் உனக்கு அந்த கடற்கரையில ஒரு பாலன் ஒரு சிறுவன் விளையாடி கொண்டிருந்தவனா அப்ப விளையாடி கொண்டு கேட்கல ஒரு ஒரு இந்த அந்த கூசான்ற மாதிரி ஒன்று வந்துச்சான் அப்ப அவன் அதை எடுத்தது போட்டு மெல்ல மெல்ல திறந்தானா
பிறகு அதுக்குள்ளார ஒரு சின்ன ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வந்துச்சான். அது அப்படியே வளர்ந்து பெருசா வந்துட்டுதான் வந்துட்டு சொல்லிச்சான், நான் உன்னை பிடிச்சி தின்ன போறேன். இப்போ அந்த என்னடா எல்லாம் குழச்சி போச்சு, என்ன தின்ன போகுது. அப்ப இவன் பார்த்துட்டு மெல்ல மாச்சிருக்கான அது கோவம் வந்துட்டான். ஏன் சிரிக்கிறான்னு கேட்டான். இந்த சின்ன பூசாக்கு இவ்வளவு பெரிசா என்னன்றதுக்கு இருந்த நீ என்ன, நான் அது கண்டிருந்தான். அப்ப திரும்ப கேட்டான், வேலுமண்டவர் கை இருந்து காட்டு பார்ப்பேன். அவர் அப்படியே சின்ன வந்து அதை கொள்ளுட்டான். இவன் மூடி போட்டு திரும்ப மூடி போட்டு கடலை கொத்துக்கு எரிஞ்சு விட்டான். கடல்ல இருந்து வர்ற பொருட்கள் அப்படி இல்லையடா, மூளையை சரியா பயன்படுத்துவோம். ஆனா மூளையை சரியா பயன்படுத்தணும்ன்றதுல நாங்க லோஸ்ட். ஏன் சொல்லுவா, நாங்க அவங்களோட கதைச்சு போட்டு இங்க பொஸ்ஸோட கதை போட்டு வந்தா இங்க பொஸ்ஸ பார்க்க நடங்குது. சரி, இங்க இருந்து ஃபெயிலியர் ஆகி அங்க போக சொன்னா அங்க அவங்க எங்களை செய்ய போறாங்க. இப்ப தண்டு கட்டா நிலைமையில நாம என்ன நடுவழியை பார்த்து வேலையை விட்டு போற அளவுக்கு வர போறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல போய் காலில் விழுறத தவிர வர வழி. நீ சும்மா பயப்படாத எல்லாத்துக்கும். சரியா, பொஸ்ஸோட சரியா, அவர் பாரன் நீங்க கூட்டி தரீங்களோ இல்லையோ? இப்படித்தாண்டா எங்களோட இருக்கிறோம் எல்லாம் ஏத்தி கடைசியா நாங்க தாண்டா படிப்போம். பைத்தியகாரா சத்தம் கேடா. இருக்கிறவனுக்கு தெரியும்டா. மோசம் இல்ல இல்ல சார், நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டல சார், நாங்க வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு அது தெரியாம நீங்கள் கொண்டு இருக்கீங்க. எங்களுக்கு மட்டும் இல்ல சார், மற்ற ஸ்டாஃபுக்கும் பார்த்து இதுங்க சார், அவங்களும் கஷ்டப்படுறாங்க சார். இப்பத்திய வருவாய் இதுக்குள்ள உங்களுக்கு தெரியாதா சார்? இது நீ ரியேசல் பண்றியா சாரோட கதைக்கிறது? எரும மாடு இதாடா என்னடா எனக்கும் சம்பளம் கூடாம இருக்கிறதே காரணம் இதுதான்டா. எங்க நான் போறோம்னா அங்க வாரத ஒட்டி கொண்டு நல்லது செய்து கதைக்கு போகணும்னு திரும்ப இதுக்குள்ள குழப்புறாரு. நீ என்ன சொல்ற, என்ன போறான்னு எனக்கு ஒன்றும் விளங்கி இல்லையா? டே என்ன கண்டால நினைக்கவே சும்மா நடங்குது. நீ இப்ப இந்த இதுக்கு நிக்கிறாடா. உனக்கு மற்றவனை கூட்டி கொண்டு இருக்கான், பியோனை கூட்டி கொண்டு இருந்தாலும் அவன் கழிச்சிருப்பான் துணிஞ்சு. பிலாப்பால் நீ எனக்கு தெரியுமாடா பிலாப்பால். டே எனக்கு பயம் இல்லைங்க, நான் ஷர்ட் எல்லாம் மடியில விட்டுருக்கேன், மடிச்சு வச்சுக்கேன், பயம் இல்லடா. ஓ பயம் அது பிரச்சனை இல்ல. உனக்கு பயமா பயம் இல்லை, எனக்கு தேவையில்லை. சரியா, உண்ட வேலை. இப்ப நாங்க கதைக்க வந்தது இங்க அவங்களுக்கு நாங்க பஸ்ஸோட கதைக்கிறோம். விளக்கண்ணே, நீ தாண்டா காய்ச்சொன்று கேட்கல அந்த என்ன மாதிரி நழுவி போறாள். நீ என்ன எனக்கு அட்வைஸ் பண்ற? நீ என்ன அந்த பற்றி எனக்கு கதை இல்ல. நான் இப்ப அங்க பியோனை கூப்பிட போறோம், நடிக்க நீ வாரியா இல்லையாண்டதை கேட்க போறோம். சரியா, இல்லாட்டி நீ நின்று கொண்டு நான் போறேன் ஆபீஸுக்கு விட்டு. வாடா சும்மா நின்று கொண்டு. ஹலோ, எங்க நிக்கிற நீ? வாரியா, இவன் பிலாப்பால் சரி வராது. அங்க நிக்கிறான், பயப்படுறான். நீ வந்தியாண்டா டக்குன்னு சேரோட போய் கதைக்கலாம். ஓ நீ அவங்களுக்கு மற்ற ஸ்டாப்ல சொல்லிட்டு வா, நாங்க இதை பத்தி தான் சிலரை பத்தி கதைக்கிற வந்துட்டோம்டா. நீ பயப்படாத மாட்டா, நீ வாடா. வேணா விட்டுட்டு போய் நாங்க கதைச்சிட்டு சம்பளத்தை கூட்டி நாங்க எடுப்போம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் வந்து போய் கதைச்சிருங்கடா. சரி சரியா, ஓகே. டேய் இங்க மெசேஜ் பண்ணிக்கிற குரூப்ல ஒரு தரம் கூட்டா சேர்ந்து ஒரு நடவடிக்கையும் எடுக்க தேவைன்னு சொல்லி போட்டுக்கூடாது. யாரு போட்டது? யார் போட்டு? இந்த அட்மின் போட்டுக்கூடாது. என்னென்ன போட்டிருக்கு? ஒரு தரம் கூட்டா இணைஞ்சு ஒரு நடவடிக்கையும் இங்க செய்ய வேண்டாம், அதுக்கு தடை கண்டு போட்டுக்கூடாது. இப்ப என்ன செய்யறது? நீ போட்டு விடு. இதுல ஒரு வரியலும் போடல, முழு கம்பியும் அடிக்கல, ஒரு இதுவும் இல்ல. நீங்க த்ரூவா வரலாம் போட்டு விடு. பம்மிங் ஒன்றும் போடல, பம்மிங் ஒன்றும் போடல, த்ரூவா வரலாம்னு சொல்லி. டேய் இப்ப நீ போற போக்குல எங்க ரெண்டு பேர்ட்ட வேலைக்கும் ஆப்படிக்கத்தான் போற. நீ யோசிக்காம எதுவும் செய்ய மாட்டா விளக்கண்ண. நீ நழுவாம இதுல நிக்கிறான்னு சொன்னா இதுல எதுக்கோ ஆப்படிக்க போறன்றது எனக்கு நல்லா தெரியுது. எந்த குரூப்லடா போட்டிருக்கு? எங்கட ஆபீஸ் குரூப்லாண்டா போட்டிருக்கு. யாரு போட்டது? டேய் இல்லடா சரி சார் இருக்கிறா இதுல. நாங்க குரூப்லயே அப்ப போட்டு விடுவோமோடா. இருக்கிறாரா? இல்லடா அவர் இல்லடா. டேய் இங்க இருக்கிறார். ஏய் இல்லடா.
நான் நிக்கிற மாதிரி இல்ல. அத விடு. இப்ப நாங்க கதைக்கு நாங்க அவங்களுக்கு காட்டணும், நாங்க கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்ப இவர் வரும் மட்டும் நாங்க என்ன செய்யறது? இப்ப இவர்கிட்ட என்னென்ன கதைக்க போறோம்ன்றது வை. அதாங்க சம்பளம் கூட்டணும். ஓ சம்பளம் கூட்டணும். பைக் போய் வர்றதுக்கு அலவன்ஸ் தரணும். ஓ அதாவது போறதுக்கு இதுகளுக்கு சாப்பாடு காசு தரணும். என்னதுக்கு நாங்க போனால் இங்க தங்கி நின்றால் அந்த இதெல்லாம் தருவோம். கடையில போய் அது ஒரு அலவன்ஸ் சொன்னா அது பிரம்பாவதுக்கு போகணும். சரியா? இந்த சம்பள இதுல ஒரு கொஞ்சம் அதுல பிரம்மா ஒதுக்கி வைக்கணும். மற்றது இங்க மீட்டிங்குக்கு போய்ன்றதுக்கு அப்படியான இது தூரத்துக்கு போடுறாங்க. ஓவர்லோட் வேலை கூடி போச்சு. வேலையை குறைக்க சொல்லுவோம். வேலைய 12 மணிக்கு கடமை 8 மணி 9 மணில இருந்து 12 மணி மட்டும் டாஸ்க் எல்லாம் கூடி போச்சு. டாஸ்க் எல்லாம் கூடி போச்சு. இந்த டாஸ்க்கு எல்லாம் வேலை செய்யலான்றதை இவருக்கு சொல்ல வேணும். மற்றது அட்மின் வந்து போட்டு கொடுக்குறார். சரியோ சும்மா மற்றது அந்த கீழே இருக்கிறார்கள் வந்து எங்களை உண்டு அந்த அவன் கூட மோட்டர் பைக் அங்க விட இங்க விடன்னு சொல்றான். அந்த செக்யூரிட்டி கார்டு அவன் வேலையை பார்க்கறதுதான் வேணும். எல்லாரும் நாங்க எங்கடா டென்ஷன்ல எங்கடா வேலைக்கு வராது? உனக்கு என்ன அவ்வளவு டென்ஷன்? நீ வீட்டு டென்ஷனை கொண்டு இங்க வைக்கிட்டு மோட்டார் பைக்கை விட்ட இடத்துல விடையலாதாம். மற்றது கேண்டீனுக்கு போன கேண்டீன்ல ஒழுங்கான சாப்பாடு இல்ல. எனக்கு வர்ற சம்பளம் காணும், உனக்கு வர சம்பளத்துக்கு காணாண்டா நீ இருக்கிற ஆதரப்பட்டு என்ன எழுத்து கொண்டு நானே இன்னும் சம்பளம் கூட்டி கேட்ப மாண்டு. சரியா? நீ இதுக்குள்ள நீ என்ன மாட்டிட்டு போறதுக்கான பிளான் பண்ற. அப்ப ஏன் கேட்டானா நினைச்சனாண்டா எங்கடா வருது பிளான் பண்ற வந்துட்டு எனக்கு ஒரு வேலை எடுத்து தாடான்னு கேட்க நினைச்சேன் நான். சரி கூட்டி கொண்டு போவோம். இதுக்குள்ளே வந்து பிரச்சனை எடுக்காம இருந்து ஒவ்வொரு நல்ல மாதிரி வேலை செஞ்சதா இருப்போம். இப்ப கடைசியா நீ திறத்துறதுக்கான வழிவாக்குறவள இருக்கு. என்ன அனுப்பி போட்டு நீ இருக்க போறியோ? டேய் விளக்கண்ணே, நீ ஏதோ இருக்க திரும்ப நழுவ பாக்குறாடா. குரூப்ல திரும்ப ஏதோ மெசேஜ் வந்துட்டுதா நழுவ போற? சரி அப்ப அப்படி ஒண்ணும் இல்ல. டேய் விளக்கண்ணே, நீ ஏதோ நழுவ போற. ஆனா இப்ப பொஸ்கிட்ட போய் கதைக்கிறோம். சரி இப்ப கண்டினியூ போயிட்டு வருவாரானே? வருவார். இப்ப அடிச்சுக்கள் சாப்பிட்டாராண்டு வந்த உடனே எல்லாம் கதைக்கிறோம். இல்லையா வேலையை விட்டு போறோம். சரிதானே? இனி பயமும் இல்ல ஒன்றும் இல்ல. நான் வேலையை விட்டு போகணும், நீ வேலை மட்டும் விட்டுட்டு போ. இல்ல ஏன் இல்ல இவர் அப்படி எதுவும் கதைச்சு அப்படின்ட்டு போக வேண்டியான். அதுக்கான இவருக்கு நாங்க ஃபேமிலியே, இவருக்கு நாங்க பயப்படுறோம். அது சரி. வேலை இல்லைன்னா வேலை இல்ல, அதுக்காக நான் பயப்படணும் அவசியம் இல்ல. உனக்கு வேலை இல்லையான்னு சொன்னா நீ கேட்டு எனக்கு வேலை இருக்கு. எனக்கு தெரியும்டா விளக்கண்ணே, நீ சேர கண்டோன்னு நழுவுன்ற எனக்கு தெரியும். அப்படியா? நீ தான்டா நாங்க வந்து அங்க இருந்து பிளான் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்க சேரோட கரைக்க போறோம். சரியா? அங்க இருக்கிறவங்களே தெரியாது சேர் வழியால போகணும். இப்ப நாங்க சோரோட கலைக்காம உடத்து கலைச்சினாங்கன்றது அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்க வந்து மிச்சம் கலைப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்க போய் கலைக்கலாம் சம்பளம் இத. உனக்கு அது விளக்கம் தெரியாம நீ உண்ட வாட்டுக்கு இருந்து என்னையும் குழப்பி கொண்டு இதுக்கு வந்து என்னத்துக்கு கதைக்க வந்தான்னு தெரியாம நீ அதை கதைக்கிறியா? சேர அங்க இல்லையா என்ன கதைக்கிறோம்னு நீ கதைச்சு கொண்டிருக்கிற. குழப்பம் இல்ல சார் வெளியில வந்தாத்தாடா அவங்க கதைச்சான்னு தெரியுமாடா? சேர் பக்கத்தால அதுக்கால வேற ராணிடா வந்து பேரானிடா. சார் இருக்கிற மாதிரி நாங்க கதைச்சு காட்டுவோம் அவங்களுக்கு. சோரோட அப்படி உக்குரமா கதைக்கிறாங்க. அப்பாண்டு அவங்க அங்க இருந்து இது கதைப்பாங்க. உனக்கு ஒரு கதை சொல்லிட்டு இப்படியே கதையை சொல்லி கொண்டு ஒரு காகம் ஒரு வடைய களவெடுத்து கொண்டு போச்சுதான். சரியா? வடைய களவெடுத்து கொண்டு போய் மரத்துல வச்சு சாப்பிடுச்சுதான். சாப்பிடல ஒரு புலி ஒன்று வந்துச்சான். புலி வந்து சொல்லிச்சுதான், காக்கையார நீ பாட்டு பாடுவியா? ஒரு பாட்டு ஒன்று பாடண்டு அந்த வடை விளட்டுமண்டு. அப்போ வடை விழுந்து போச்சு. விழுந்த உடனே புலி அந்த வடையை எடுக்கல. புலி வடைய எடுக்க இல்ல. புலி ஓ அடையா? அப்ப காக்கைக்கு ஒரு பெரிய அதிசயம், என்னடா இந்த புலி வடைய எடுக்க இல்லைன்னு. அப்ப காக்கா விழுந்த உடனே காகம் சொல்லிச்சுதான், சரி விழுந்து போச்சு, இனி நீ எடுத்து சாப்பிடன்னு. அப்ப புலி சொல்லிச்சாம இல்ல இல்ல எனக்கு வடை தேவை இல்லை, எனக்கு வேண்டாம் வடையன்னு. காகவும் இருந்து யோசிச்சுதான் யோசிச்சு போட்டு பெரிய போன் எடுத்து கூகுள்லயே எல்லாம் தட்டி பாத்திச்சான். எப்பாவது எங்களை இவன் பே காட்டி இருக்கிறானா, வடையை எடுத்திருக்கிறானா, கூகுளுக்கு போதோ இந்த நெட் கனெக்ஷனை கட் பண்ணினா தான் சரி. ஓ வடையை எடுத்திருக்கிறானா ஒரு காகம் தட்டி பாத்து இல்ல இல்ல இது அங்க நெறிதான் பே காட்டி இருக்குது. காகம் வேறு யாருடைய இதண்டே இல்ல. காகம் யோசிச்சு இப்படி வடை இல்ல. இது என்னடா புலி வந்து பாட சொல்லி கேக்குது, வடைக்கு பாடுது கொண்டு பார்த்தா அது மெய் மறந்து பாடி வடை விழுந்து போச்சு, புலி எடுக்குது இல்லையாண்டு.
இந்த காகம் ஜோசி சரி வரையில இனி என்ன நான் போய் படி எடுத்து சாப்பிடுவோம் ரெண்டு ஓட்டு இறங்கினாரா இறங்கி ஒன்னா புலி படைய காகத்தை பிடிச்சிட்டு பிடிச்சது காகத்தை சாப்பிட்டு இப்ப இந்த கதை இன்னும் கூகுள்ல அப்டேட் ஆகுது அப்ப காகம் இனியும் என்ன போகுது கொஞ்ச நாளைக்கு இப்படி காகத்தை எல்லாம் இப்படித்தான் மற்ற புலி எல்லாம் பிடிச்சி சாப்பிட போகுது சரியோ இதே மாதிரி இப்படி அப்டேட் இல்லாத கூகுள் யூடியூப் வாட்ஸ்அப் அப்டேட் இல்லாததுகள் வந்தா தப்பிடலாம் இப்ப நாம இங்க கதைக்க போறோம்ன்றதை யாரும் பார்த்து சேர்ட்ட போட்டு கொடுத்திருந்தால் சரி இப்ப போட்டு கொடுத்திருந்தால் இவங்க குழப்பத்தான் வந்துக்காங்கன்னு பிடிச்சு போடுவேன் பிடிச்சா நொங்கு நொங்கி போடுவேன் அப்ப நீ என்னதுக்கு இப்ப வந்த இவங்க இப்ப போட்டு கொடுக்காமல் நாங்க போய் கதைக்கமெண்டா அப்டேட் இல்ல தானே அப்ப சார் குழம்பிடுவேன் நாங்க அதுக்குள்ள ஜெயிச்சிடலாம் என்ன ஐடியான்றது தாண்டா விளங்கல அதை நிக்கத்தாண்டா ஃபேமஸ் இவன் போட்டு கொடுக்குறவன் எப்படி போட்டு கொடுத்தான் அதான் இப்ப உன்ன கேக்குறேன் நீ என்னத்துக்குடா இப்ப நாங்க என்னத்துக்கு அங்க இருந்து இங்க வந்து நாங்கள் சரிட்டு நீ கூகுள்ல நீ எங்கயோ லைவ் வீடியோ போடுற நான் இப்படி இதுல வச்சு கொண்டிருக்கேன் எனக்கு தெரியுமாடா இந்த போன்ல கிடின் கேமரா இருக்குன்னு எனக்கு தெரியும் கிடிங் கேமரா நீ வை முதல் பொக்கெட்டுக்கு வை கிடிங் கேமரா புடிங்கி கேமரா விளக்கண்ணே நீ இந்த போனை வச்சுக்கிறதுலயே எனக்கு விளங்குது சரியா நீ அங்க பொக்கெட்டுக்கு வை ஐயோ நம்பி வந்தன் பாரு சந்தேக நாய் இப்ப சொல்லு நான் வச்சு கொண்டிருக்கிறேன் இப்ப சொல்லு என்னது இப்ப கயக்கிறதா நீ கதை சரிட்ட நான் இப்ப வந்ததுக்கான காரணம் ஒண்ணுங்க சார் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுட்டு சார் அடுத்த வேலை ஏதாவது இருக்கா டாஸ்க் இருக்கான்னு கேட்டுட்டு போகும்போது வந்தேன் எனக்கு தெரியுமாடா நீங்க எல்லாரும் பயன்தான் கொள்ளியல்ன்றது எனக்கு தெரியும் சரியோ உதாலாண்டா நான் ஒருத்தோடையும் சேர்ந்து ஒரு வேலைக்கும் பாறேன் சரி இப்ப ஒண்ணும் தேவையில்லை சரியா போமே எங்க போறது போட்டு காய்ச்சி என்ன நடக்க போகுது இப்ப பொஸோட காய்ச்சியும் ஒண்ணு நடக்க போறது இல்ல ஆனா இப்ப எது என்ன நடக்க வேணும்னு சொன்னாலும் பொஸுக்கு மேலே ஒருவன் இருப்பான் யார் சொல்லுவாப்போம் அவன் தான் அந்த போட்டு கொடுக்குறோம் போட்டு கொடுக்குறவனுக்கு முன்னால நாங்க சில விஷயங்களை கதைச்சோம்டா அவன் போய் அங்க போட்டு கொடுக்க அடே பிலாப்பால் நாசமா போனது அது அங்கேயே வச்சு சேர்க்கிறான் தானே சேரோட காயப்பம் என்னத்துக்கு வந்தனே நீ தானடா இழுத்து கொண்டு வந்த நீ தாண்டா அங்க இருந்து காய்ச்சனே இப்ப நீ போன்னுட்டு இங்க இருந்து கூப்பிட்டதே முன்ன நீ தான் சரியா வாண்டு இந்த சம்பளத்தை பற்றி கேட்க போறேன்னு சொன்னே நீ உனக்கு தானே சம்பளம் கூட்டணும்னு கேட்ட நீ டேய் நான் கேட்டேன் மற்ற எல்லாரும் சம்பளம் குடித்தறேன் நான் எல்லாரையும் கேட்டேன் நண்பா நீ வந்த நான் கேட்கிறேன் இப்ப அந்த வந்து அந்த மூட் மாறுன்னு ஏறினால் வேலையும் இல்லை சரி வேலையெல்லாம் போனா பரவாயில்ல வேலையெல்லாம் போனா பரவாயில்ல வேலையை கூட தந்து விட்டா வேலையை கூட தந்து விட்டா கூட தந்துட்டு அடிப்பியா நீ நானே நடிக்கிறேன் நீ வேலை செய்ய மாட்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போவேன் என்னடா சிசி அப்படியெல்லாம் ஒரேமான உடனே போய் கால ஷட்டார்னு தொப்பண்டு விழுந்துருவேன் விழுந்து காலை பிடிச்சு பயிரை விட்டுவேன் அப்படியே விழுந்தோன்னா புறாடி வெடிக்கும் வடிவா கேட்டுக்கொள்ளுங்களா பிடிச்சா காலை பிடிச்சு விட்டேன்னு சார் ரெண்டு காலில் விழுந்துருவேன் மற்றவே மாதிரி ஏத்து காய்ச்சி போட்டு வேலையை விட்டு எல்லாம் போக மாட்டேன் ஆனா இன்றைக்கு திருப்பி கேட்கிறான் இன்றைக்கு ரெண்டுலயும் உண்டு துண்டு ரெண்டாக்க போறேன் ரெண்டு நல்ல காலம் நான் இல்ல மூன்றாவது நீ பயப்படாத எனக்கு விளக்கண்ண நீ யோசிக்கிறத பாக்க நீ செய்யறத பாக்க எங்கேயோ ஏதோ அப்படிக்க போறான்னு எனக்கு விளங்குது சரியோ நீங்க எங்கேயோ நழுவ போறான்னு தெரியுது எனக்கு பிளாப்பால் உன்னை பற்றி தெரியும் நீ ஒட்டின மாதிரி பிசினி மாதிரி வந்து ஒட்டி நிப்ப கட்டசில ஒட்டி விட்டுட்டு போயிடுவ சரியா ஒட்டி என்ன மெட்ட இடத்துல போய் ஒட்டி புடிச்சிருவ விளக்கண்ணே உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் கடைசியா என்ன அப்படியே கரையை விட்டுறா போ அங்காலே அரே நான் உன்னோட எத்தனை நடத்துற வேலை செஞ்ச வழியால வந்துருக்கேன் தெரியுமா உன்னை சொல்லட்டு இங்க அரசியல்வாதி மாதிரி பாராளுமன்றத்துல ஒரு கதை இங்க வந்த ஒரு கதை மக்களுக்கு ஒரு கதை கதைக்கிற ஆள் மாதிரி தாண்டா நீ நான் அப்படி இல்ல நட போய் கேப்போம் நட கேப்போம் சார் ஒன்றும் இல்லை என்ன படம் அப்பயே சேர் உள்ள நிக்கிறேன் வாடா வேப்பம் பண்ணு மாடு போயிருந்தாலும் கதைச்சிருக்கலாம்டா சனியா பிளாப்பால் கடைசியா போட்டு ஓடிட்டான் பாத்தியா அந்த வர்றதுக்கு
கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பாட்டன் பாட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்